அதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தாவத்தினை தொடர்ந்து அதிகம் கேள் குறைவாக பேசு என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி வனஜா வைத்தீஸ்வரன் அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனை வரைக்கும் முன்னதாக இன்று இறை வணக்கம் குரு வணக்கம் பாடி ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருக்கும் பேராசிரியர் வாழ்த்து மகிழ்வோம். பேராசிரியர் ராம்குமாரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்று நாம சிந்தனைக்கு எடுத்திருக்கிற தலைப்பு அதிகம் கேள் குறைவாக பேசு. பேச்சு நமது மனித வாழ்க்கையில் தகவல்களை பரிமாறிக் கொள்வதில் பேச்சு முக்கியமான கருவி. 5 அறிவு வரைக்கும் தனது உணர்வுகள் குணமாக தன்மையாக வெளிப்படுத்தும் அறிவு 6வது அறிவு நிலையில் மனிதனாக மனமாகவும் எண்ணமாகவும் சொல்லாகவும் வெளிப்படுகிறது. அவ்வாறு வரும்போது கூட அறிவு வளர்ச்சி பெற மற்றவர்கள் பேசுவதை நாம் கேட்பதின் மூலம் புதிய புதிய விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள எளிதாகிறது. அது அறிவின் வளர்ச்சிக்கும் மன அமைதிக்கும் வித்திடுகின்றது. எப்பொழுது இருந்து நாம் பேச ஆரம்பிக்கின்றோம்? குழந்தை பருவத்திலிருந்து. ஒரு குழந்தை பேசவில்லை என்றால் பெற்றோர்கள் நிறைய கவலைப்படுவார்கள் இல்லையா? குழந்தையாக இருக்கும்போது அதிகம் பேசினால் சந்தோஷப்படுவார்கள் தானே? இது போல ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து பேசவே இல்லை, பால் கூட குடிக்கவில்லை, குழந்தைக்கு பசியே இல்லை, பசிக்காகவும் அழவும் இல்லை. இதை பார்த்த பெற்றோர்கள் வருத்தப்படுவார்கள் தான். ஆனால் அக்குழந்தையின் ஞானத்தை உணர்ந்த மதுரகவி ஆழ்வார் அக்குழந்தையை தேடி வந்து அதனிடம் செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் அது எத்தை தின்று எங்கே பிறக்கும் என்று கேட்டார். அதுவரை பேசாத அக்குழந்தை அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்றார். செத்தது என்பது உயிருள்ளா பொருள், சிறியது இது, எல்லாவற்றிலும் சிறிய பொருளான உயிர். வினையை தீர்க்கவே ஒவ்வொருவரும் பிறக்கின்றோம். அந்த வினையை தீர்க்க வந்த நாம் மாயையில் அகப்பட்டு அங்கேயே கிடக்கிறோம். அறிவற்ற உடலோடு ஆன்மா தொடர்பு ஏற்பட்டால் இன்ப துன்பங்களால் இங்கேயே இருப்போம் என்கிறார். அதுவரை பேசாமல் இருந்த பேசிய குழந்தைதான் நம்மாழ்வார் அவர்கள். நம்மாழ்வாரின் ஞானத்தை அறிந்த மதுரகவி ஆழ்வார் சிறியவராக இருந்தாலும் நம்மாழ்வாரை குருவாக ஏற்றுக்கொண்டார். இந்த உலகத்திற்கு வரும் ஒவ்வொரு உயிரினமும் தன்னுடைய பதிவை குறைத்து இறைநிலை பயணத்தில் முழுமை பெற வேண்டும் என்பதுதான். இயற்கை நாம் எல்லோரையும் அதற்காக தான் படைத்துள்ளது. உதாரணத்துக்கு பாருங்களே, இப்ப இந்த சீசன்ல காய்க்கும் நல்ல நாவல் பழமாக இருக்கட்டும், பெருந்தொற்று காலத்துல எங்கு பார்த்தாலும் கருவூமத்த செடி இருந்தது இல்லையா? அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காற்றை சுத்தப்படுத்தி நுரையீரலுக்கு தேவையான ஆக்சிஜனை அளித்து அதோடு மன அழுத்தத்தையும் குறைக்குமா. அதை விட உயர்ந்தவர்கள் எல்லாம் இல்லையா? நாம அந்த செடியை விட நாம் மனிதம் என்பதே தான் சமுதாயம் இயற்கை என்றோட கூட்டுதான். அவ்வாறு இருக்க நமது பிறவியின் நோக்கம் இறைநிலை பயணத்தை நோக்கிதான. ஆனால் மறந்து விடுகின்றோம் முன் ஜென்ம வாசனையினால். போன ஜென்மம்னா என்னங்க? அதனால மறந்து விடுகின்றோம். போன ஜென்மத்துல என்னவா இருந்தோம்னு எல்லாருமே சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அதனால நம்ம மறந்து விடுகின்றோம் இல்லையா? அதனாலதான் பேசும்போது கூட நாயை போலவும் பாம்பு போலவும் சிரிகின்றோம்.
ஆனால் மனிதன் என்றாலே மனம் பிளஸ் இதம், மனத்தை இதமாக உடையவன் தான் மனிதன். அப்ப மனிதன் தானே மதித்து அவர்களை கண்ணியத்துடன் நடத்த வேண்டும். அதுதானே மனித மாண்பு. மாண்பு என்றால் நல்ல பண்புகளை உண்டாக்கும் உயர்ந்த நிலை அல்லது பெருமையாகும். உடனே கேட்கலாம், 5 அறிவு உடைய எல்லா நல்ல பண்புகள் இல்லையா என்று. அதற்கு உயிரின் பெருமை தெரியாதுங்க. எனவேதான் தேவைக்கு பிற உயிரினங்களை உண்டு வாழும். ஆனால் நாம் சுயமாக உற்பத்தி செய்கின்ற திறமை படைத்தவர்கள் தானே, பகுத்தறிவுடன் சிந்திப்பவர்கள் தானே, இல்லையா? நம்மை தன்மையும் தரத்தையும் உடையவர்களாக உயர்ந்த மனப்பான்மையாக இருக்க வேண்டும், இல்லையா? ஒரு சின்ன கதைங்க. ஒரு குரங்கு என்ன பண்ணிச்சா, ஒரு மரத்துல மாமரத்துல பறித்த பழங்கள் எல்லாம் சுவைத்து ஒரு பழத்தை எடுத்து சுவைச்சது. சுவைச்சபடியே இருந்தது. அது அப்படியே தன்னோட வீட்டுக்கு வந்துருச்சு. அதுக்கு ஒரு யோஜனை தோணித்து, இந்த பழத்தை மரத்துல இந்த கொட்டையை கீழே போட்டா புதைச்சா நல்ல மரம் வரும் இல்லையா, அதனால நிறைய பழம் பறிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சது. உடனே அது பூமியில போட்டு தண்ணி முளைச்சுது. அது என்ன பண்ணிச்சு, அதுக்கு எண்ணம் எல்லாம் அந்த கொட்டை மேலேயே இருந்தது. அதனால நாளைக்கு மரம் வந்துருமோன்னு என்ன பண்ணிச்சு, மறுநாள் காலையில எழுந்து தண்ணி ஊத்திட்டு உடனே அதுக்கு அடுத்த நாள் காலையில திருப்பி அந்த மண்ணை நோண்டி பார்த்தது. அதுக்கு மரத்தை வளர்க்கணுங்கிற எண்ணமே இல்லை. என்ன பண்ணிட்டு ஒவ்வொரு நாள் காலையிலயும் தண்ணியை ஊத்து, திருப்பி கொட்டை இருக்கான்னு செக் பண்ணும். இந்த மாதிரியே டெய்லி பண்ணிட்டு இருந்தேன். அப்ப அதனால என்ன ஆகும், மரம் வருமா? வராது தானே. அது மாதிரிதான் நம்மளும் என்ன பண்றோம், பகுத்தறிவோட சிந்திக்கல அப்படின்னா நம்மளுடைய தன்மை எல்லாம் குறைந்து விடுகின்றது, இல்லையா? அப்ப பகுத்தறிவில் உயரும் போதுதான் இறை உணர்வு மறவாத நிலையில் அது இருக்க வேண்டும். மர சார்ந்த செயல்களாதான் நம்ம செய்ய வேண்டும். இதைதான் மனித மாண்பு என்றார்கள். மனித மாண்புன்னா 2ஆ பிரிக்கலாம். மனிதம் பிளஸ் மாண்பு. மனிதன் 2ஆ பிரித்தால் மனம் பிளஸ் இதன் மனிதன். மாண்பு என்று சொல்ல உயிர்களிலேயே சிறப்பான மனித இனத்தை தான் மாண்பு உடையவள் என கூறுகின்றோம். இந்த மாண்பு என்று சொல்லை கூட மரியாதை நிமித்தமாக பெருமையுடன் மதித்து போற்றுதலுக்குரிய பண்பு கொண்டவர் என்பதல் பொறுப்புதான் மாண்பு உடையவர். ஒவ்வொரு மனிதனும் இயல்பாகவே கொண்டு இருக்கக்கூடிய உயரிய மதிப்பு, பெருமை மற்றும் மரியாதைக்குரிய இருக்கின்றது. அதாவது சக மனிதனை மனிதனாக மதித்தல், பாசத்தோடும் கருணையோடும் கனிவோடும் நடத்தல் தான் மனித மாண்பாகும். இது யார்கிட்ட இருக்கு? நம்மிடம் மட்டும்தானே. சமூக உயரவும் மேம்படவும் உதவும் வலுவான ஒழுக்கங்களை கொண்டிருப்பது மட்டுமல்லாது அவற்றை பின்பற்றுவதும் ஆகும், இல்லையா? அது மட்டுமல்லாது நாம் வாழக்கூடிய முறையானது வாழ்க்கை நோக்கத்திற்கு முரண்பாடாக இல்லாத வகையில் இருத்தல் வேண்டும். ஒருவேளை முரண்பட்டு இருந்தால் என்ன ஆகும், இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய இன்பங்கள் தடைப்படுகின்றது. உதாரணத்துக்கு 2 நாள் முன்பு கூட நிறைய பேர் பார்த்திருப்போம், ஒரு குழந்தைய டீச்சர் அடித்தாங்க. என்ன ஆச்சு அந்த குழந்தை, இல்லையா? பள்ளி பாடம் எழுதி வரல, இந்த குட்டி குழந்தை, அது அடிச்சல என்ன ஆயிற்று? தேவையற்ற பேச்சுக்களையும் வாதங்களையும் தவிர்ப்பது நல்லது. பேசுவது ஒரு கலை. அதனால் அதை கேட்பது ஒரு திறமை. நாம் வாழ்க்கையில் அதிகம் பேசுகிறோம், ஆனால் குறைவாக கேட்கிறோம். ஒருவரை புரிந்து கொள்வதற்கும் அருகில் செல்வதற்கும் நல்ல உறவுகளை வளர்த்துக் கொள்வதற்கும் கேட்பது முக்கியம். மேலும் பொறுமையாகவும் கவனமாகவும் கேட்க வேண்டும். இதன் மூலம் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு ஸ்கூல் டீச்சர் பாடம் நடத்திட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம பேசிட்டே இருந்தால் என்ன ஆகும், இந்த உலகம் பேசுபவர்களை மட்டும் மதிப்பதில்லைங்க, அடிக்கடி கேட்பவர்களை தான் அதிகம் மதிக்கின்றது. பல விஷயங்களை பேசாமல் விட்டால் தவறு நடப்பது தவிர்க்கப்படுகிறது. பேசும்போது எல்லாம் நாம் கற்றுக்கொள்வதே இல்லை. ஆனால் ஒரு குழந்தையிடமிருந்து கூட அது பேசும்போது நாம கற்றுக்கொள்ள முடியும். நம்ம கேட்கும் போது புதிய விஷயங்களை சிந்திக்க தொடங்குகின்றோம். அதிகமாக பேசுபவர்கள் குறைவாக தான் கேட்கிறார்கள். இதற்கு ஒரு சின்ன கதையை பார்ப்போம். ஒரு ஊர்ல எப்பவும் படபடன்னு பேசிட்டு கூடிய ஒரு இளைஞன் இருந்தார். அவனுக்கு அறிவு அதிகம். ஆனால் அவசரப்பட்டு பேசி பல நண்பர்களையும் வாய்ப்புகளையும் இழந்து விடுவார். அந்த ஊர்ல ஒரு ஞானி வந்தார். இளைஞன் அந்த ஞானியை பார்த்து தனது மன அமைதியின்மைக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டார். ஞானியும் 3 மர பொம்மைகளை கொடுத்தார். அதை பார்ப்பதற்கு ஒரே மாதிரி இருந்தது. அதோட ஒரு கம்பியும் கொடுத்து, அந்த பொம்மையினுடைய காதுல விட்டுப்பார், முதல் பொம்மையினுடைய காதுல விட்டுப்பார் அப்படின்னு சொன்னார்.
அந்த விட்ட உடனே அது என்ன ஆச்சு, இந்த பக்கம் போயிட்டு அந்த பக்கம் வந்தது. உடனே அவர் சொன்னாரு, இது இது வந்து இதனால இந்த மாதிரி மனிதன் இருந்தா, முதல் இந்த காதுல வாங்கி அந்த காதுல வெளியிடக்கூடிய மனிதன் இருந்தா இவனால யாருக்குமே பிரயோஜனம் இல்லை அப்படின்னு முதல் மனிதனை சொன்னாரு. இரண்டாவது பொம்மையில் கம்பியை விட சொன்னாரு. அந்த பையனும் விட்டா. அது என்ன ஆச்சு, இப்போ ஒரு பக்கம் வழியாக போயிட்டு வாய் வழியாக வந்தது. ஒரு பக்கம் காது வழியா போய் வாய் வழியா வந்தது. அதை பார்த்த உடனே அவர் என்ன சொன்னாரு, இந்த மாதிரி இருக்கிற மனுஷங்க அடுத்த கணமே எதையுமே யோசிக்காம அடபடவென்று வெளியில பேசிடுவார்கள். இதனாலேயும் இவருக்கு பிரயோஜனம் இல்லை, மற்றவர்களுக்கும் இதனால பிரச்சனை வரும், எதுவும் யூஸ்லெஸ் அப்படின்னாரு. மூன்றாம் பொம்மையை காமிச்சு இந்த இதுல கம்பி விட சொன்னார். இந்த பையன் விட்ட உடனே அந்த கம்பி உள்ள சென்று மறைந்து வெளியே வரவே இல்லை. ஞானி புன்னகையுடன் கூறினார், இந்த மூன்றாவது பொம்மை தான் சிறந்த மனிதன். இவன் மற்றவர்கள் சொல்வதை கூர்ந்து கவனிப்பான், அதிகமாக கேட்பான், அதை மனதிற்குள் கொண்டு சென்று சிந்திப்பான், தேவையற்ற வார்த்தைகளை பேசவும் மாட்டான் என்றார். இளைஞன் தன் தவறை உணர்ந்தார். அதிகமாக கேட்பதால் அறிவு வளரும் என்றும், குறைவாக பேசுவதால் ஆற்றலும் அமைதியும், அடுத்தவர்களை புரிந்து கொள்ளும் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும் இயலும். எனவேதான் அதிகமாக கேட்பின் முக்கியத்துவை வள்ளுவர் என்ன சொல்றாரு, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்கிறார். கேட்பது அறிவின் வாயில். நாம் அதிகமாக பேசும்போது தெரிந்து கொள்ளும் விஷயங்களை மீண்டும் மீண்டும் சொல்கிறோம். ஆனால் கேட்கும் போது புதிய அனுபவங்களை பெறுகிறோம் இல்லையா? அறிவை விரிவுபடுத்துகின்றோம். நல்ல தலைவராக மாற வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்? முதலில் நல்ல விஷயங்களை நாம் கேட்க வேண்டும், கேட்பவராக மாற வேண்டும். கேட்பது உங்களுக்கு பலமாகும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ் என அனைவரும் உங்களது வார்த்தைகளை மட்டும் விரும்பவில்லை, உங்களது கவனத்தையும் விரும்புகின்றார்கள். என அதிகமாக பேசவில்லை என்றால் அவர்கள் யாரையும் விரும்ப மாட்டாங்க. யாராவது பேசிட்டே இருந்தாங்கன்னா அவங்கள யாராவது விரும்புவாங்களா? இல்லையா? குறைவாக பேசுவர்கள் அதிகம் சிந்திக்கும் நபர்களாக இருப்பார்கள். நாம கூட பாருங்களேன், பெரும்பாலான சமயங்கள்ல குறிப்பிட்டு சொல்லணும்னா கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், என்ன கொஞ்சம் தனியா விடுங்க அப்படிம்போம். ஏனெனில் அமைதியாக பேசாமல் மனதை ஒருமுகப்படுத்தும் போது சிக்கலுக்கு தீர்வு காண இயல்கின்றது. அதோடு ஒவ்வொரு செயலையும் கவனமாக கையாளவும் முடியும். அப்போது மற்றவர்கள் பேசுவதையும் கேட்க முடிகின்றது. பிறர் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உள்வாங்கி அதற்கு ஏற்றவாறு பதில் அளிக்கும் குணமும் நமக்கு வருகிறது. இது அப்ப நல்ல குணம் எல்லாம் நம் மனதில் இருக்கு, அது மறைந்து கிடக்கின்றது. உடல், உயிர், ஜீவகாந்தம் மூன்றும் சேர்ந்ததுதானே மனிதன் மனம். அப்ப அது புற உலகத்தோடு தொடர்பு கொள்ளும் போது இன்பமாகவும் துன்பமாகவும் அந்த உணர்ச்சிக்கு வயத்துல தனது இதை வழுக்கி விடுகின்றது. அது என்னவாகும்? மயக்கத்தினால் மேலும் தவறு செய்து அந்த தவறு கருமையத்தில் நம்முடைய மொத்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதுல அனுபவமாக பதிந்து தக்க சமயம் வரும்போது எண்ணமாக எழுச்சி பெற்று நமக்கே திருப்பி காண்பிக்குது. இதெல்லாம் தான் நீ செஞ்ச, இதுதான் உனக்கு செயல் விளைவு தத்துவம் அப்படின்னு நமக்கு வருது இல்லையா? நமது மனம் இன்பத்தை தானே விரும்புகின்றது, அனுபவிக்கவும் வேண்டும் என எண்ணுகிறோம். இன்பம் மட்டுமே அனுபவிக்கணும்னு எண்ணுகிறோம். ஆனால் அறியாமையால் உள்ள போட்டது யாராவது நாம் பேசுவதை கேட்கவில்லை என்றால் சினமாக வரும். அதுவும் கருமையத்தில் பதிவாக கூடிக்கொண்டே போகின்றது. குறைவது அது கருத்துல போட்டது குறையாது. அது எப்ப குறையும்? உடலோடு உயிரை உணர்ந்து ஒடுங்க வேண்டும். அப்பதான் அது அதுக்குதான் மனதை பண்படுத்த வேண்டும். அதை பண்படுத்தலாம் அப்படின்னா சில பயிற்சி மூலையும் தான் பண்படுத்த முடியும். பயிற்சி இல்லாமல் செய்ய முடியாது என்றால் பயிற்சி இல்லாம செய்யலாமானா செய்ய முடியாது. எப்ப அப்படின்னா செய்ய முடியாது. நம்ம பயிற்சிகள் மூலியமா தான். ஆனால் மனம் எந்த புலன் மூலமாக செல்கிறதோ அதனோடு தொடர்பு கண்டு அந்த எண்ணத்தை மலர செய்துவிடும். நமது எண்ணங்களை என்ன சொல்றாரு, நமது உடலிலே பதிந்து மற்றும் பிரபஞ்சத்தில் வான்காந்தத்தில் பதிந்து ஒரு செயலாக வரும். எனவே உயிர் சக்தியை உணர்ந்து மனத்துல ஒடுங்கி மூலத்தில் உணர்ந்தால் பரமது. உயிர் சக்தி உணர்ச்சி வயப்படும் போது அது மனமாக இயங்குகின்றது. ஆகவே உள் ஒடுக்கும் போது அதை இறை அனுபவமாக நாம் உணர்கிறோம் என்கிறார் நமது ஆசார். ஒரு குருவை பார்க்கறதுக்கு ஒரு அன்பர் வந்தாருங்க.
அவரை வந்து அவருடைய பேரு இயல்பாகவே அவருடைய அப்பா அம்மா பெற்ற பேரு அவருக்கு சிவராமகிருஷ்ணன். அவர் எப்பாரு பேசிட்டே இருப்பார். யார் அந்த ஆசிரமத்துக்கு வந்தாலும் பேசிட்டே இருப்பார். அவருடைய குரு என்ன சொன்னாரு, இப்படி எப்ப பாரு பேசிட்டு இருக்கியே, கொஞ்ச நேரமாவது வாய மூட மாட்டியா அப்படின்னு கேட்டார். உடனே அவர் என்ன சொன்னார், குரு சொன்ன வார்த்தையை கட்டளையாக ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு அந்நியிலிருந்து பேசாம, அது மட்டும் இல்லாம தனது ஆடைகளையுமே துறந்து ஞானியாக மாறினார். அப்படி அவர் தவத்துல ஆழ்ந்து ஆழ்ந்து குருவ கட்டளை ஏற்றுக்கொண்டு மௌனத்திலே ஆழ்ந்து 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 அந்த பிரம்மத்தையே உணர்ந்தார். அவ்வாறு உணர்ந்தவர் தான் சதாசிவ பிரம்மேந்திரர். நெரூர்ல இருக்கு அந்த கோவில் இருக்கு. அவர்தான் பிரம்ம முக்கடை, பிரம்மம் ஒன்றுதான் அப்படின்னு பாடினவர். அப்படி உணர்ந்தார்கள். மனித உடலில் பேசும்போது தானே அதிகப்படியான பிராண ஆற்றல், காந்த ஆற்றலும் வீணாகிறது. அதுவே அகத்தவத்தில் உயிர் மேல் மனம் வைத்து அறிவை உணர்வாய் பெற தவமுறைக்கு குரு மூலம் கற்றுக்கொள்ள வேண்டும். பிறகு இதுவரையில் அறிவிலே பதிந்துள்ள வினைப்பதிவுகளின் தன்மையை உணர்ந்து நலம் விளைக்கும் புதிய முறையில் திரும்பி பழகும் முறை அடுத்த தொடர் செயலாக முறையே மனமடங்க தூய்மை பயிற்சி லயம் ஆகுதல் ஆகும். அகத்தாய்வு என்று கூறுகிறது. இந்த மாதிரி செய்யும் போது அது மனம் அடங்கி அகத்தாய்வு நம்மளால செய்ய முடியும். இவர் அந்த அகத்தாய்வும் தவமும் செய்ய இந்த 2 பயிற்சியும் போது வாய் திறக்காது, வாய் திறந்து பேசாது. வாய் திறந்து பேசினா முரண்பட்டாயிடும். ஏன்னா நம்ம எப்பவுமே அகத்தாய்வு முதல்ல செய்யும் போது நம்ம பார்க்க மாட்டோம். நம்மளதான் பார்த்து என்ன பண்ணுவோம், அடுத்தவர்களை தான் இதுவரைக்கும் நம்ம கையை காமிச்சு பழகி இருக்கோம். அதனால டக்குன்னு என்ன பண்ணிடும், அடுத்தவர்களை. அதனால அகத்தவமும் அகத்தாய்வும் செய்யும் போது அமைதியான முறையில் மனதுக்குள்ளேயே இருந்து மௌனத்துல இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமாகும். அதனால இதுதான் விவேகானந்தர் என்ன சொல்றாரு, உள்ளே அமைதி நிலவும் போதுதான் ஆன்மாவின் குரலை கேட்க முடியும். அதற்கு வீண் பேச்சுகளை குறைப்பது அவசியம் என்கிறார். ரமண மகரிஷி நான் யார் என்பதை உரை எப்படி சொன்னாரு, உணர்ந்து மௌனம் அவசியம், அதற்கு உணர மௌனம் அவசியம் என்கிறார். மௌனத்தில் பல பேர் இயங்கும் போது அது என்னாக விடையா கிடைக்கும். பார்க்கும் போதே அவங்களுக்கு விடையா கிடைச்சது இல்லையா. அதுல ஒருவர் தான் ஆங்கில பத்திரிகையாளர் பாலண்டன். அவர் என்ன பண்ணாரு, நிறைய ஐயங்களோடு காஞ்சி மகா பெரியவரை பார்க்க வந்தாரு. அவர் திருவண்ணாமலையில இருக்கிற மகா பெரியவர் என்ன சொன்னாரு, திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய ரமணரை சென்று பாரு, உன்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்கணும் அமைச்சிட்டாரு. இவர் வந்த பொழுது, திருவண்ணாமலை வந்த போது, பால்பிரண்டன் வந்த போது ரமண மகரிஷி மௌனத்துல இருந்தார். இவர் ரமணரை பாக்குறாரு. அவர் பார்த்த உடனே கொஞ்ச நேரம் அப்படி மௌனத்திலேயே இருந்து ரமணரை பார்த்த உடனே இவருடைய எல்லா ஐயங்களுக்கும் பதில் கிடைத்தது. உடனே இவருடைய கண்ணுல இருந்து தாரையா கண்ணீர் வந்தது. அப்ப எல்லாரும் கூட கேட்டாங்க, நீங்க நிறைய கேள்விகளோட இது எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைச்சிடுச்சு அப்படின்னாராம். அப்ப இதே மாதிரிதான் பூசலா நாயனார் இல்லையா, கதை நமக்கு தெரியும். மன்னர் கட்டிய பெருங்கோவிலை விட பூசலாருக்கு நாயனார் கட்டிய மணக்கோவில் அல்லவா இறைவன் முதலில் கொண்டார். அதே போலதான் ஆணைய நாயனார் மௌனமாக இருந்து இசையின் மூலமாக இறைவனாக கேட்டு உணர்ந்தார். இவர் மாடுகளை மேய்க்கும் சிறுவன். மாடுகளை மேய்க்கும் போது கூட யாரிடமும் பேசாம தனது புல்லாங்குழலை ஊதியபடியே இருப்பாரா. நாம் அடிக்கடி பேசுகிறோம் இல்லையா, திருமூலர். இவர் முதல்ல மூலன் என்ற இடையரின் உடலில புகுந்து தியானத்தில் அமர்ந்தாரா. வருடத்திற்கு ஒரு மட்டும்தான் தன் மௌனத்தை கலைப்பாரா. ஆண்டு முழுவதும் மௌனமாக இருந்து பிரபஞ்சத்தின் ரகசியங்களையும் இறைவனின் குரலையும் தன் உள்ளுணர்வாக கேட்டு ஒரே ஒரு முறை வாய் திறந்து பாடிய பாடல் தான் திருமந்திரம். எவ்வளவு திருமந்திரம் சொல்லியிருக்காரு பாருங்க. அப்போ மௌனத்தில் இருந்து நமது மகான் கூட மௌனத்திலேயே இருந்து கொடுத்ததுதான் அருள் பேராற்றலின் அன்பு குரல். மௌனத்துல நிறைய கவியை எழுதி கொடுத்திருக்காரு மகரிஷி நமக்கு. இப்ப மௌனத்தினால் உடலோடு பேசுகிறோம். சிவகாந்த ஆற்றல் வீணாவது தடுக்கப்படுகின்றது. மௌனத்தில் இந்த ஆற்றலை சேமித்து உடல் நலத்தை மேம்படுத்துகின்றது. ஆனால் நம் மௌனம் இல்லாம சாதாரண நிலையில் இருந்த மன அலைச்சல் குறைவு என்ன ஆகுது, அந்த மௌனத்துல மனம் அப்படி ஆல்பா நிலைக்கு சென்று அமைதியாகின்றது. தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து மௌனம் காப்பவர்களின் சொல்களுக்கு சமுதாய மதிப்பும் அவர்களின் நினைப்பதெல்லாம் மாற்றலும் கூடுகின்றது. அதுபோல வாய் திறந்து பேசுவர்கள்
பேசுவோமே, வாய்மூடி பேசாதிருப்பது என்றது ஒரு பயிற்சி. அகத்தாய்வு ஏற்றாமல் இருந்தால் மௌன நோன்பு என்பது முழுமையாகாது. நான் நிறைய சொல்லலாம், நான் பேசாம தான் இருக்கேன், அமைதியா இருக்கேன் அப்படின்னா, அப்படி அகத்தாய்வு செய்யாமல் இருந்தா அதுல எந்த பிரயோஜனம்? மௌனம் இருக்கிறதுனால நமக்கு பிரயோஜனமே இல்லை. மனிதன் பேசுவது தனது அறிவினை, அனுபவங்களை பிறருக்கு எடுத்து கூறி மற்றவர்களும் பயன்பெறச் செய்யவும், தனது தேவைகளை பிறர் உணர்ந்து கொள்ளப்படியாக உதவி செய்ய பெறுதலே ஆகும். மனசீரமைப்பை பெறாதவன் பேசினால் தவறான பயன்களும் துன்பங்களும் அல்லவா விளையும். இதனை ஒரு சித்தர், சினமடங்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமடங்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே என்கிறார். மனம் செம்மை பெறாதவர்கள் பேசுவதால என்ன பயன் என்கிறார் வள்ளுவர். அடக்கம் அமரருள் மனம் அடங்கி பேசணும். அடக்கம் அமரருள் வைக்கும் அடங்காமை ஆறிரில் வைத்து விடும் என்கிறார். தன்முனைப்பு அடங்கி அகண்டாகாரமா பேராற்றலோடு தன்னை இணைத்துக் கொண்டால் இறையருள் சுரந்து இன்பம் ஓங்கும், இல்லையோல் துன்ப இருளிலே ஆழ்த்திவிடும் என்கிறார் இல்லையா. அதற்கு ஒரு சின்ன ஒரு மகானுடைய இதை பார்த்துட்டு நம்ம நிறைவு பண்ணி செல்வோம். இப்போ ஒரு கணவன், நல்ல கோவம், கணவன் எப்ப பாரு மனைவிய எட்டி எட்டி உதைச்சிட்டே இருப்பார். ஒரு நாள் அந்த அம்மா என்ன பண்ணினாங்க, கோபத்துல தன் பயம் இழந்து என்ன பண்ணிட்டாங்க, உன் கால அரவம் தீண்ட, பாம்பு தீண்ட அப்படின்னு சாபம் விட்டாங்க. என்ன சொன்ன சொல் ஒரு நாள் பலிக்கும் இல்லையே. யாரு எண்ணமாக இருந்தாலும் சொல்லாக இருந்தாலும் ஒரு நாள் இந்த அன்பர் நடந்து போகும்போது பாம்பு தீண்டிருச்சு. ஆனா அவர் பண்ணின புண்ணிய பதிவு என்ன ஆச்சு, அந்த ஒரு வைத்தியர் பண்ணாரு. அவரோட பாம்பை தீண்டிச்சுன்னு பார்த்த உடனேயே டக்குன்னு இட்டு இந்த மூலிகை எல்லாம் போட்டு அவரை காப்பாத்தி விட்டார். ஆனால் நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய அறியாமையினால என்ன பேசுகிறோம் இல்லையா, எந்த செயலுமே செயலுக்கு வரும். அப்படிதான் குடும்பத்துல நம்ம என்ன பண்றோம், இந்த மாதிரி செய்யும் போது கணவனை மனைவியோ, மனைவிய கணவலோ ஒருவரை ஒருவர் தாக்கிக் பேசிக்கொள்ளும் போது அந்த அந்த செயலானது தாக்கும், அவர் இருவரையுமே தாக்கி விடும் இல்லையா. இது புரிந்து கொள்வதே இல்லை. மனிதன் நேசிக்க வேண்டும், மதித்து நடக்க வேண்டும், ஒருவரை ஒருவர் எப்பொழுதும் வாழ்த்தி கொண்டே இருக்க வேண்டும். அதுக்காக தான் மகரிஷி நம்மள எல்லாம் என்ன பண்ண சொல்றாரு. மகரிஷி இருந்த காலத்திலேயே அவர் 1/2 மணி நேரம் தவம் இருப்ப மௌனத்துல ஒரு 2.5 மணி நேரம் அகத்தாய்வு கொடுப்பாராம். அப்ப அந்த மாதிரி நம்ம செய்யும் போது மனம் அடங்கி அடங்கி அங்க எங்கெங்க பேச்சு வரும். மௌனத்துல நல்லா ஆழ்ந்துட்டோம் அப்படின்னா நமக்கு பசியே எடுக்காது. அதாவது பசிச்சா கூட நமக்கு உணவு உள்ள இறங்காது. ஏன்னா ஃபுல்லா ஜீவகாந்த ஆற்றல் நிரம்பி இருக்கும். அங்க பேச்சு எழறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அமைதி மட்டுமே இருக்கும். அது மாதிரி நம்ம பிரபஞ்சத்திலேருந்து ஆற்றலை அதிகமா பெற்றுக்கொள்ள முடியும். அதற்காக நாம் எப்பொழுதும் மௌனகால் தவமும் தற்சோதனையும் மௌனமும் இருந்து நம்ம உடல் நலம், அதற்கு உடல் நலமும் காயக்கல்பமும் அவசியம். நமது பயிற்சிகளை முறையாக செய்து மகானுடைய இறை நிலையிலே சிந்திப்போம் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். ரொம்ப அருமையான சிந்தனைங்கம்மா. மனிதன் இப்ப மனதை இதமா வைத்திருப்பவன். இப்ப மனம் செம்மைப்படணும் அப்படின்னு சொன்னீங்க. பகுத்துணர்வு வேணும். ஏன்னா அத பகுத்து அறிவு அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஸோ அதனாலதான் நிறைய விஷயத்த நம்ம கத்துக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ பேசுவது எப்படி ஒரு கலையோ அது போலதான் கேட்பதும் ஒரு கலை. இப்ப நம்ம சின்னவங்க பெரியவங்க பெரியவங்க கிட்ட இருந்தா நிறைய விஷயம் கத்துக்கிறோம் அப்படின்னு இல்ல. குழந்தைங்க கிட்ட நம்மளை விட சின்னவங்களா இருந்தவங்க கிட்ட கூட நம்ம நிறைய விஷயம் கத்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க.